லெமன் சைஸ் புளி எடுத்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்து வறுத்துக்கோங்க. மசாலா பொருள்லாம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஊற வச்சிருந்த புளியை இது போல் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 பிடி அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 3 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளியோதரை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா புளியோதரை ரெடி.